நான் ஹெட் எடுத்துக்கிட்டேன். So guys, கிளம்பிட்டோம் மூணாருக்கு. ஸோ டே 2 சாப்பிட்டோம். ஐயோ எனக்கு ஞாபகமே இல்லைங்க, இங்கே நாட்டு அளவுக்குல. ஆமாம், சரி இருங்க, வெளில போய் வச்சுக்கலாம் எங்கேயாவது. அண்ணா கட்டப்பணம் இப்படி தானே? கட்டப்பணம் கீழேயா? ஆ சரிண்ணா. கைஸ் ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வாகமானில் இருக்கக்கூடிய மெடாஸ் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி ரூட்டு வந்துட்டு மூணார் போகிறதுக்கு இந்த ரூட்டு தான். ஆனால் நாங்கள் வந்துட்டு நான் வந்துட்டு மெடாஸ்க்கு மேப் போட்டிருந்தேன். ஸோ அதனால் என்னென்னா, சரி ஓகே முன்னாடி போய் எல்லாரையும் நிறுத்திட்டு மெடாஸ் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு தான் போனேன். அதனால தான் இந்த லாங் ஹார்ன். எங்க மூணாரா? இந்த பிளேஸ் போலாம் நீங்க. அது மேல வருது. மெடாஸ் மேல வருது. நீங்க தானே மெடாஸ் போலாம் நீங்க. அப்படியே மூணார் அங்க அந்த சைடு வழி இருக்கு. மெடாஸ் போயிடலாம். போலாம்ல மெடாஸ். ஆமா ஆமா கைஸ் கிளைமேட் அல்டிமேட்டா இருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு, வேற லெவல். உண்மையிலுமே பயங்கரமா இருக்குங்க கிளைமேட். வா மேல போறே. வா வைசர்லாம் ஓப்பன் பண்ணி விட்டேன். ஐயோ மேன்ஷன் ரைடு தான். நல்லா தாங்க இருக்கு. ஹெட்செட் நல்லா இருக்கா? ஓகே போலாமா?
அடடடடா. டேப்பா. மூஞ்சில சாரல் அடிக்குதுங்க. ஸோ அதனால இறக்கட்டும் ஐசர். கோப்ரோ மீடியா மாதிரி தான் போட்டிருக்கேன். ஆட்டோ ரெசிடென்சி தான் ஓரளவுக்கு தாங்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா மழை அப்போ கழட்டிக்கலாம். நேற்று ஆனால் ஒரு செம்ம மலையில தான் போட்டிருந்தேன். பட் ஆனால் எதுவுமே ஆகலை. இன்னைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிப்போம். நல்லா இருக்கு கைஸ். இங்கே பாருங்க, மழையே தெரில, ஃபுல்லாக ஃபாக் தான். மான்சூன் ரைடு தான். வெறித்தனமாக இருக்கு. இப்போ நம்ம மேலே தான் போகிறோம். அருமை அருமை. பார்த்தீங்களா? ஸோ நம்ம தங்கியிருந்த இதுக்கு பின்னாடி ஸோ ரைடர்ஸ் எல்லாம் வராங்க. ஸோ மேப்பில் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிளேஸை தான் நான் கைஸ் ஆக்சுவலி இந்த சீசனில் வர எல்லா வீடியோஸுமே வந்துட்டு கொஞ்சம் லென்த்தாக தான் வரும். ஏன்னா எங்கே நான் கட் பண்ணுறதுனே தெரியல. லேண்ட்ஸ்கேப் வந்துட்டு எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, செம்ம அழகாக இருக்குது இந்த மான்சூனில் பார்க்கும்போது. ஸோ அதனால் நான் எங்கேயுமே கட் பண்ணலை. கொஞ்சம் சாரி கைஸ், ஏன்னா லென்த்தாக இருக்கும் வீடியோ பாருங்கள். ஆனால் வீடியோ எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ எங்கன்னா மெடாஸ் தான் போயிட்டு இருக்கோம். வாகமான் மெடாஸ். ஃபுல்லாக தேயிலை தாங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே ஹீல்ஸ் ஃபுல்லாகவே தேயிலை தான் விட்டுருந்தீங்க. சூப்பராக இருக்குது. க்ளவ் நான் போடலங்க. இந்த க்ளவ் வந்துட்டு வாட்டர் ரெசிடென்சி இல்லை, வாட்டர் ப்ரூஃபும் இல்லை. ஸோ அதனால் நான் சரி வாட்டர் ரெஜிஸ்டர் தெரில. வாட்டர் ப்ரூஃப் உள்ள க்ளவுஸ். ஸோ அதனால் நான் அதை எடுத்து வச்சிட்டேன். ஐயோ என்னங்க வெறித்தனமாக இருக்கு பிளேஸு. செம்ம அழகாக இருக்குங்க. அருமை அருமை. ஸோ இவங்க தாங்க டைஃபோர்ட். அவங்களோட எஸ்டேட் தான் நினைக்கிறேன் இது ஃபுல்லாகவே. பாருங்க, ஒர்த்து வருமா, ஒர்த்து அந்த மாதிரி தான் இருக்கு. ஃபுல்லாக பாருங்க, அங்கே மேலே பார்த்தீங்களா ஃபுல்லாக ஃபாக் தான். வைசர் திறக்க முடியல, திறந்தாலே தண்ணி அடிக்குது. ஸோ ஏதாவது ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இருந்ததுன்னா பிக் எடுக்கலாம். முடியாது போல என்ன பாருங்க. ஸோ இந்த மலையே குறைஞ்சிருக்காங்க, குறைஞ்சிதான் போட்டிருக்காங்க இந்த ரோடு. கீழே பாருங்க, கீழே எவ்வளோ பெரிய பள்ளம்னு. கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நம்ம மலை மேலே இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் இப்போ எப்படின்னா
மெடாஸ் போயிட்டு மெடாஸ்லேருந்து வேறு ஏதாவது லொக்கேஷன் மூணார் பரவாயில்ல விசிட்டிங் பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்தோன்னா பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்றது தான் இப்போ பிளானு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 8:30 ஆச்சு. நாங்கள் சாப்பிட்டோம், அந்த வீடியோ போட்டிருப்பேன், ஹோட்டல் போகிற வீடியோ போட்டிருப்பேன். ஸோ சாப்பிட்டு தான் கிளம்புறோம். ஸ்டே வந்துட்டு இருக்குங்க, நல்ல ஸ்டேலாம் கம்மிக்கே இருக்குது. நேற்று நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது வந்துட்டு பெர் ஹெட்டுக்கு 300 வந்துச்சு. ஓகே, ஒர்த்து தான் ரூமு. ஐயோ எஸ்டேட் போகிறோங்களா? ஐயோ என்னங்க வேற லெவலாக இருக்குது பிளேஸு. மாலி எஸ்டேட் ஃபோட்டோ எடுத்துடலாமா? கைஸ் ஆக்சுவலி இங்கே வந்துட்டு ஃபோட்டோ கிளிப்ஸ்க்காக நிறுத்தலான்னு சொல்லிட்டு செம்ம அழகாக இருந்தது. ஆக்சுவலி நீங்கள் பார்க்கறதுக்கு கீழே இந்த ரோடு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு கீழே ஃபுல்லாகவே வந்துட்டு கீழே இறங்கும் மலை. ஸோ அந்த இடத்துல நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம். எக்ஸ்ட்ரீமான கிளைமேட்டு வேற மாதிரி இருந்தது கைஸ். செம்மையாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அப்பா அருமையாக இருக்குதுங்க. ஸோ இந்த மேன்சன் ரைடு வந்துட்டு வெறித்தனமாக இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஃபுல்லாக ஃபாகாக இருக்கும்ன்ட்டு. பட் ஆனால் ஈவினிங் டைமில் ஃபாகு ஃபுல்லாக இறங்கிடுது. ஈவினிங்னா உங்களுக்கு ஒரு 3 மணி போல் இல்லை 2 மணி போலேயே ஃபாகு ஃபுல்லாக இறங்கி அப்படியே கொஞ்ச நேரத்தில் மழையாக கொட்டி தீத்துருது. அவ்வளோ ஃபாகாக இருக்குங்க. ஸோ கார்னரிங்லாம் கொஞ்சம் பார்த்தா வரணும். ஸோ நான் வந்துட்டு ரெயின் மோட் போட்டிருக்கேன். எனக்கு பாக்ஸில் இது சேலட் பாக்ஸில் ஒரு சைடு வெயிட் எல்லாம் இருக்கிறதுனால ரைட் சைடு இழுக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். நான் ரைட் சைடு தான் வெயிட் இருக்கு. ஐயோங்க பாருங்க எப்படி இருக்குண்ணே, வேற மாதிரி வேற மாதிரி. இந்த பாரம்பரியத்தை மெயின்டைன் பண்றாங்க, அதுதான் அங்க பெருசு. இங்க நான் ஹெட் எடுத்துக்கிட்டே பார்த்தீங்களா, செம்மையா இருக்குல்ல? வா பாருங்க, அன்பே அன்பே காதா அப்படி ஒரு பாட்டு கேட்டு இந்த மாதிரி இடத்துல போகும். ஐயோ பாருங்க பா. ரைடர்ஸ் எல்லாம் வராங்க ஃபாலோ பண்ணிட்டு. என்னமே வாட்டர் டிராப்ஸ் நிற்காது, பட் இருந்தாலும் அப்படியே விழுந்துக்கிட்டே இருக்கா. ஸோ அதனால உங்களுக்கு பிளர் ஆகும் வீடியோஸ்.
யாருமே இல்லைங்க, நாங்கள் பொறுமையாக நேச்சர் அப்படியே ரசிச்சுட்டே போகிறோம். ஸோ எவ்வளோ ஸ்லோவாக போக முடியும் அவ்வளோ ஸ்லோவாக போகிறோம். என்னமே உன்னாட வாகம் போதும் இங்க பாருங்க, குட்டி வாட்டர் ஃபால்ஸ். அங்கங்க இந்த வாட்டர் ஃபால்ஸ், அங்கங்க தண்ணி. மழை பெய்யுதுங்க. மழை பெய்யுதா என்னன்னு தெரியலன்ட்டு போயிட்டுதான். அங்க பாருங்க, அங்க ஒரு குட்டி வீடு தெரியுது பாத்தீங்களா? என்னன்னு முன்னாடி ஒரு 2 அடி லெஃப்ட்லயும் ரைட்லயும் கேப் இருந்தாதான் போகணும் இனிமே. ஸோ அந்த டாப் பாக்ஸ் சேடில் பாக்ஸ் இருக்கிறது மைண்டுக்கு செட் ஆக மாட்டேங்குது. பட் மிரரில் பார்க்கும்போது ஓகே, பட் பார்க்காதப்ப அதை மறந்துடுறோம். ஸோ நாங்கள் இன்னும் 8 கிலோமீட்டர் இருக்கு. பார்த்துட்டாங்க நேச்சரை. எல்லா டைமும் இந்த மாதிரி அமையாதுங்க, அதுதான் மேட்ரு. மான்சூன் டைம்லையுமே உங்களுக்கு எல்லா டைமும் இந்த மாதிரி கிடைக்குமான்னா டவுட் தான். கன்ஃபார்மாக இந்த மாதிரி கிளைமேட் இருக்கும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. சடனாக சேஞ்ச் ஆகுது. இப்போ எவ்வளோ ஃபாகாக இருக்குது, பட் ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு இதுவாகிடுது. என்னங்க ஃபோட்டோ எடுக்கலாமா போயிடலாமா? ஃபோட்டோ எடுக்கலாமா போகலாமா? போட்டோ எடுப்போமா? ஏய் வா பாருங்க மேலே அந்த ஒரு வீடு, அந்த ஒரு வீட்டில் இருந்தால் போதும். ஆனால் டெய்லி ஏறி இறங்குறது தான் பெரிய கஷ்டம். குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸ் நிறையா இருக்குங்க மேலே இருந்து. எப்படி போவாங்க அந்த வீட்டுக்கு? வழியே இல்லை, சுத்தமாக வழி இல்லை அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு. வீடு தான் நினைக்கிறேன், அது கோயில் மாதிரிலாம் தெரில. ஸோ எல்லாம் தேயிலை பறிச்சிட்டு இருக்காங்க. பாருங்க பறிக்கிறாங்க. அந்த மலை ஃபுல்லாகவே கல்லுங்க. அந்த கல்லுலேயும் முளைச்சிருக்கு பாருங்க செடி. அதுதான் வேற லெவல் இல்லை? கால் எரியுது, ஏன்னு தெரில. கால் கட்டவரில் மட்டும் எரியுது. அங்கே பாருங்க ஃப்ரிட்ஜு.
அங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு பாருங்க, அங்கே தான் போகிறோம். ரோடு பார்த்தீங்களா? ஐயோ பாருங்க. நல்லா இருக்கு. செம்மங்க, செம்ம செம்ம செம்ம. ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான்.